இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய நிலத்திற்கான பத்திரத்தை எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மெத்தடை பொறுத்தளவுக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 200 ருபீஸ் கிட்ட நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை எப்படி டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் ரெசிடென்ட் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா tnreginet.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணால் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு பயனர் பெயர், கடவுச்சொல், கேப்சா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு உள்நுழைவு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைனா பயனர் பதிவு ஆப்ஷனை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட் பேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். லாங்குவேஜ் சேஞ்சாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஜஸ்ட் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு பயனருடைய பேர் என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். கடவுச்சொல்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னலாம் யூஸ் பண்ண சொல்லி டீட்டெயிலாக வந்து குறிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியே பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பாதுகாப்பு நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதற்கான பதிலையும் நீங்களே என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்ததாக தனிப்பட்ட விவரங்கள் கேட்டிருப்பாங்க. அதில் போயிட்டு திருமதி எதுவாக செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய முதல் பெயர், இடைப்பெயர், கடைப்பெயர் இருந்தால் அதை என்ட்ரு பண்ணுங்கள். இல்லைனா ரெட் கலர் ஸ்டார் இருக்குது மட்டும் கம்பல்சரியாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணி இமெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பிறந்த தேதி செலக்ட் பண்ணும். நாள், மாதம், ஆண்டு இதேமாதிரி செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுடைய கைபேசி எண் கேட்டிருப்பாங்க. அதை என்ட்ரு பண்ணிவிட்டு பாலினம் ஆனா பெண்ணு செலக்ட் பண்ணி தொலைபேசி எண் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை என்ட்ரு பண்ணிவிட்டு கைபேசி எண்ணெலாம் என்ட்ரு பண்ணிவிட்டு அடையாள அட்டை எண் என்ட்ரு பண்ணிக்கங்க. உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுடைய மாநிலம் செலக்ட் பண்ணி தான் இருக்கும். மாவட்டம் செலக்ட் பண்ணுங்கள். அஞ்சல் குறியீட்டு எண், உங்களுடைய கதவு எண், தெருவுடைய பெயர், கிராமத்துடைய பெயர், இந்த மாதிரி ரெட் கலர் ஸ்டார் ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் கம்பல்சரியாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இதர விவரங்கள் சொல்லிவிட்டு கேப்சா மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு ஓடிபி பெருகுன்னு சொல்லியிருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவினை முடிக்க ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆன பிறகு மறுபடியும் டிஎன் ரெஜினெட் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண யூசர் நேம், பாஸ்வேர்ட், கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு உள்நுழைவு ஆப்ஷனை கிளிக் பண்ணினா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் வந்து டாப்லேயே வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 4வதாக பார்த்தீங்கன்னா மின்னணு சேவைகள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். மின்னணு சேவைகள் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சான்றளிக்கப்பட்ட நகல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதிலே வந்து தேடல் மற்றும் சான்றளிக்கப்பட்ட நகல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் எடுத்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆவண வகைப்பாடில் வந்து சொத்து சம்மந்தப்பட்ட ஆவணம் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆவண எண், அதாவது பத்திரத்துடைய நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் நம்பர் சொல்லியிருக்கும். அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். டாக்குமெண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு சார் பதிவாளர் அலுவலகம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இயர் வந்து நீங்கள் பதிவு பண்ணீங்களோ அந்த இயரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். 1851ஆம் ஆண்டுலேருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் நீங்கள் பத்திரத்தை வந்து பதிவு செய்து இருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த இயரோ அந்த இயரை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண இயரை செலக்ட் பண்ணிவிட்டு அதற்கு கீழே புத்தக எண் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஷோ ஆகும். கேப்சா இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு தேடுகின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். தேடுக கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆவண விவரங்கள் சொல்லி வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஆவணம் இருந்தால் அந்த ஆவணங்கள் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகும். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இணைய வழி விண்ணப்பிக்க ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர், நீங்கள் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதை என்ட்ரு பண்ண பிறகு
சேமிக்க மற்றும் அடுத்த பக்கம்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின் வந்து நீங்கள் வந்து விவரங்களை திருத்த முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சரின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் கட்டண விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மனு கட்டணம், தேடுதல் கட்டணம் இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துட்டு மொத்தமாக 241 ரூபாய் வந்து நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு செலுத்துகன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் செலுத்துக கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோடாகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் வந்து விண்ணப்பதாரருடைய பெயர் எல்லா டீட்டெயில்ஸுமே ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கிங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா மொத்தமாக 241 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சமர்ப்பிக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே விண்ணப்ப எண் உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் க்ரியேட் ஆகிடும். விண்ணப்ப எண்ணை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அடுத்ததாக நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு தற்போது செலுத்துகன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதிலே இந்தியன் வங்கி, ஐடிபிஐ வங்கி அந்த மாதிரி பேங்க்கோட நேம் எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் எந்த பேங்க் மூலமாக பே பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதில் போய் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். சமர்ப்பிக்க கொடுத்தோடனே நெக்ஸ்ட் பேஜில் வந்து பேமெண்ட்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் வந்து பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. பேமெண்ட் பண்ணுறதெல்லாம் ஷோ பண்ண முடியாது. நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு மறுபடியும் டிஎன் ரெஜினெட் வெப்சைட் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணி யூசர் நேம், பாஸ்வேர்ட், கேப்சா என்டர் பண்ணி உள்நுழைவு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். ஃபைவ் செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு மின்னணு சேவைகள் கிளிக் பண்ணிவிட்டு சான்றளிக்கப்பட்ட நகல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே கோரிக்கை பட்டியல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விண்ணப்ப எண், ஆவண வகைப்பாடு, விண்ணப்பம் செய்யப்பட்ட நாள், விண்ணப்பத்துடைய நிலைப்பாடு, கைப்பமிட்ட ஆவணம் சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பேமெண்ட் கம்ப்ளீட்னு வரும். அடுத்ததாக ஒரு 3 to 7 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய நிலத்திற்கான பத்திரத்தை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து நிலத்தின் பத்திரத்தை டவுன்லோட் செய்வதற்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.